Hi friends, welcome to Chennai IAS Academy. Recently TNPSC தங்களுடைய revised syllabus வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க Group 2 and 2A எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாங்குவேஜை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை 75 கொஷின்ஸ் வந்து 175 கொஷின்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100 கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வருமோ எப்படிலாம் வருமோ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. தென் ஆர்வமாகவும் இருப்பீங்க. அதுக்காக தான் எங்கள் அகாடமி சேனல் வந்து ஒரு சில டாப்பிக்கை வந்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்காக வீடியோ கிளாஸஸாக போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே ஜாகிரபிக்கல் அண்ட் ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் இன் அவர் இந்தியா, இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய டாபிக். கிட்டத்தட்ட 95 நேஷனல் பார்க் நம்ம இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸும் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ நான் வைல்ட் லைஃப் சாங்சுவரியும் நேஷனல் பார்க்கையும் பிரிச்சுடுறேன். ஸோ ஃபஸ்ட் இப்போ நேஷனல் பார்க் மட்டும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஸோ இந்த நேஷனல் பார்க் கண்டிப்பாக கொஷின்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய கொஷின்ஸ்ட்டு 100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும். அப்போ 100 கேள்விகள் அதிகரிச்சிருக்க பட்சத்தில் கேள்விகள் எதுவாக வேணால் வரலாம். நம்ம தான் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும். ஸோ வந்து இது கிளியராக தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 95 நேஷனல் மார்க்கையும் எப்படி கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த 95 நேஷனல் பார்க்கையும் இந்த வீடியோ முடிகிற வரையும் பாருங்கள். ஐ ஹோப் நீங்கள் அட் லாஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, 55+ ஆகுது டெஃபினட்டாக ஆப்ஷன் இல்லாமே ரீகால் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அது ரிமெம்பர் பதியும், மனசில் பதியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை என் வரையும் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னு சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் இன் அவர் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷை பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட ரெண்டே நேஷனல் பார்க் தான் இருக்குது. அது என்னென்ன நேஷனல் பார்க்குன்றதை இங்கே நான் ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். ஒன்று பப்பிகொண்டா நேஷனல் பார்க், இன்னொன்று வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க். இப்போது ஆந்திரானாலே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? திருப்பதி ஆந்திராவில் ஃபேமஸ், எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். திருப்பதியில் இருக்கிற கடவுள் யார்? சாட்சாத் வெங்கடேஷ் பெருமாள் தான். ஸோ அப்போ வெங்கடேஷ் பெருமாள் அப்படின்னு பேர் இருக்கும்பொழுது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க்னால அது எங்கே தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சிடலாம். ஆந்திர பிரதேஷில் தான் இருக்கும்னு தெரிஞ்சிடலாம். ஸோ பெருமாள் வைகுண்டத்தில் எப்படி இருப்பார்? பள்ளிகொண்டு இருப்பார். ஸோ பள்ளிகொண்டா அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா, இங்கே அந்த சிமிலர் டோன் வருது இல்லை, பள்ளிகொண்டா இங்கே என்ன இருக்குது? பப்பிகொண்டான்னு இருக்குது. ஸோ வெங்கடேஸ்வரா பள்ளிகொண்டு இருக்கிறார், பப்பிகொண்டா. அப்போ பப்பிகொண்டா நேஷனல் பார்க்னாலும் சரி, வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க்னாலும் சரி, எங்கே தான் இருக்குது? நமக்கு ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் இப்போ 2 நேஷனல் பார்க் இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டை பொறுத்தவரை நம்ம இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அந்த ஸ்டோரி என்னன்றதை மட்டும் கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் 5 நேஷனல் பார்க் இருக்குது, அதில் 2 ரொம்ப முக்கியமான நேஷனல் பார்க்கும் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஹிண்ட் வேர்ட் சொல்கிறன்றது தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன ஸ்டோரி. ராஜான்ற ஒருத்தர் வந்து தேவின்ற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஃப்ளவர்ஸ் கொடுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜா தேவின்ற ஒரு பொண்ணுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது தேவியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ராஜாவுக்கு கார்பெட் கொடுத்தா மரியாதை கொடுப்பார். கார்பெட்னா என்ன? நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். கார்பெட்னா சிவப்பு கம்பள மரியாதையை கொடுத்து வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல போகிறார். ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. என்ன பண்ணுவார்? அவங்க அப்பாவுக்கு என்னதான் ஆகும்? காண்டாகும். அதுதான் காண்டாக போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்? கடைசியில் கேங்காக ஆள் அனுப்பிச்சு ராஜாவை அடித்து தான் தள்ள பார்ப்பார், அடித்து போட தான் பார்ப்பார். ஸோ ஓகே, அப்போது அந்த 5 வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த 5 வார்த்தைகள் இருந்துச்சுன்னா ஈஸியாக பிக் பண்ணிடலாம். இப்போ நான் இது சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும் போது ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால தான் இந்த க்ளூ வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ ராஜாஜி நேஷனல் பார்க், நந்தாதேவி நேஷனல் பார்க், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஜிம் கார்பெட், கேங்கோத்ரி. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ராஜான்றவங்க தேவின்றவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ எதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு? ஃப்ளவர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறார். நெக்ஸ்ட்டு அதுக்கு அவங்க அப்பா வந்து கார்பெட் கொடுத்து மரியாதை கொடுக்க போகிறதில்ல. பத்தாத்துக்கு அவங்க அப்பா காண்டா என்ன தான் பண்ண போகிறார்? கேங்காக ஆள் அனுப்பிச்சு போட்டு தலை தான் பார்ப்பார். இதுதான் வந்து உத்தரகாண்டுக்கான க்ளூ. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசாம்னாலே நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்ல போகிறேன்னா ஆசை தான். ஆசை. ஏன்னா இதுக்கு மேலேயும் வரப்போகிற சில வேர்ட்ஸுக்கும் நான் ஆசை அதை வச்சு தான் க்ளூ தர போகிறேனே. ஸோ மனசில் தான் என்ன வரும்? ஆசைன்றதே வரும். ஸோ மனாஸ் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? அசாமில் தான் இருக்குது. ஸோ மனசு இருந்தால் தான் ஆசைன்னு ஒன்று வரவே போகுது. நெக்ஸ்ட்டு இந்த மனாஸ்ன்றது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கனால இங்கே ஏஎம்னு முடியுதுங்களா, அதுதான் இதனுடைய தொடக்கமாக இருக்குது. எம்ஏன்னு இங்கே ஏஎஸ்ன்னு தொடங்குதுங்களா அசாமில், அதுதான் இதனுடைய முடிவாக இருக்குது. இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், மனசு இருந்தால் தான் ஆசைன்னு ஒன்று வரவே போகுது. அப்போ மனாஸ் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் அசாம் தான். நெக்ஸ்ட்டு காசிரங்கா. இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் என்ன யோசிப்பாங்க? காசிக்கு போகணும், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை, காசிக்கு போய் ரங்கான்னு அப்படியே நான் இறந்துட்டா கூட பரவாயில்ல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் என்ன தான் ஆசை இருக்கும்? காசிக்கு போகணும்னு தான் ஆசை இருக்கும். ஸோ அதுவும் ஒரு வகையான ஆசை தான். அதுவும் என்ன காரணம்? அசாம் தான். அப்போ காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் அசாம். நெக்ஸ்ட்டு நமேரி.
நம்ம ஏரி இப்போ வந்து என்ன நினைக்கிறீங்க, சென்னையில எல்லாம் தண்ணி பஞ்சம் ரொம்ப கடுமையாக வந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன நினச்சாங்க, நம்ம ஏரியில் கண்டி தண்ணி இருந்துச்சுன்னா ஆசைப்பட்டிருப்பாங்க, எல்லாருமே ஆசைப்பட்டிருப்பாங்க. நம்ம ஏரியில் கண்டி தண்ணி இருந்ததுன்னா நம்ம ஏன் போய் அடுத்தவங்க இதில் போய் அடுத்தவங்க கிட்ட போய் கேட்க போகிறோம். அப்போ நம்ம ஏரியில் தண்ணி இருக்கணும்னு இனிமே வர ஜென்ரேஷனாவது கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஸோ தண்ணீரையும் பாதுகாக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஏரி நேஷனல் பார்க் எங்கே தான் இருக்குது, அசாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு விருப்பமே அதுதான், நம்ம ஏரியிலே தண்ணி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் சின்ன குழந்தைங்களுக்குலாம் எதுங்க ரொம்ப பிடிக்கும், ஆரஞ்சு பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரஞ்ச் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் அசாம் தான், ஆரங். நெக்ஸ்ட்டு டிப்ரு சாய்கோவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எந்த மீனிங்லாம் எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே நம்ம வந்து சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கணும், அதுதான் இங்கே முக்கியமே. அதனால இது எப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா தான், எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ சாய்பாபா தான் இப்போ ரொம்ப ஃபெமிலியராக ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. ஸோ சாய்பாபா மேலே எல்லாருக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. பால் கோவான்னு கூட அதை எடுத்துக்கலாம், கோவான்னு இருக்குல்ல, பால் கோவானாலே எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அசாமை பொறுத்தவரை 5 நேஷனல் பார்க் இருக்குது. அந்த 5ல் மனாஸ், காசிரங்கா, நமேரி, ஓரங், டிப்ரு சாய்கோவா. மனசு இருந்தால் தான் ஆசை வரும். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஏரியில் தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓரங்னா ஆரஞ்சு பழத்துக்காக ஆசைப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு சாய்பாபான்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பால்கோவான்னு எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான நேஷனல் பார்க் எது, மனாஸ் அண்ட் காசிரங்கா. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இது இருக்குங்க, ரொம்ப முக்கியம், எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகார். நான் பீகாரை பற்றி ஒரு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே நான் வந்து நேஷனல் பார்க்கும் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி ஆல்ரெடி பிரிச்சிருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் மட்டும் நான் கைமூர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன கதை, அந்த கதைக்கு இது தேவைப்படும் அவசியம்ன்றதுனால தான் இதை நான் வச்சுருக்கேன். வால்மீகியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். வால்மீகின்றவர் யார், ராமாயணத்தை வடக்கில் எழுதினவர் வால்மீகி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு திருடனாக இருந்து தான் ராமாயணத்தை எழுதினார். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வால்மீகி, ஏன்னா பீகாரும் வடக்கில் தான் இருக்குது, எல்லாருக்குமே நல்லா தெரியும். பீகார் எங்கே இருக்குது, வடக்கில் இருக்குது. ஸோ வால்மீகியினுடைய பூர்வீகம் வந்து நம்ம பீகார்னு எடுத்துக்கலாம், வடக்கில் இருக்கிறதுனால. ஸோ வடக்கு பக்கம் இருந்து தான் நமக்கு ராமாயணன்ற ஒரு இதிகாசமே வந்துச்சு. அப்போ வால்மீகி நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் பீகார்ன்றதை ஈஸியாக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குங்க. அது எங்கே ஞாபகம் வச்சுக்கிறீங்க, பீகார். ஸோ வால்மீகியினுடைய பிளேஸ் வந்து எதுங்க, பீகார். நெக்ஸ்ட்டு அவர் அவ்வளோ பெரிய ராமாயணன்ற ஒரு இதிகாசத்தை எழுதும் பொழுது அவர் கை என்ன ஆச்சான், முறிஞ்சு போச்சான். ஸோ ராமாயணம்ன்றது எனக்கு தெரியும், நம்ம இந்தியாவினுடைய பெருங்காப்பியங்கள் 2, ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். ஸோ அவ்வளோ பெரிய ராமாயணத்தை எழுதும் போது அவருக்கு என்ன ஆச்சா, கை வந்து முறிஞ்சு போச்சான், ரொம்ப எழுதி. ஸோ வால்மீகி நேஷனல் பார்க் அண்ட் கைமூர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அது எங்கே தான் இருக்குங்க, பீகாரில் தான் இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளூஸ் தான் இது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அருணாச்சல் பிரதேஷ். இந்த அருணாச்சல் பிரதேஷில் இப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அருணாச்சலம் யார் நடித்த படங்க, ரஜினி நடித்த படம். அதே மாதிரி படையப்பா யார் நடித்த படம், ரஜினி நடித்த படம். ஆனால் இங்கே நமக்கு அந்த பேர் இருக்க போகிறது இல்லை தான், ஆனால் அதோட டோன் வந்து சிமிலராக இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குது, நமதப்பான்னு இருக்கா. ஸோ நம்ம அங்கே வந்து என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம், நமதப்பா அப்படின்னா எதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம், படையப்பா ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ படையப்பா ரஜினி நடித்த படம். அப்போ ரஜினி நடித்த பேர் கொண்ட ஒரு ஸ்டேட் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு மௌலிங். இந்த மௌலிங்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அருணாச்சலம் படத்துடைய பேசிக் கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணால் தான் உனக்கு 3000 கோடி கிடைக்க போகுது. அதை நீ யார்கிட்டையும் சொல்லாமல் மௌனமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மௌனம் அப்படின்றது தான் மவுல், அமைதியாக இருங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ சொல்லாமல் இருந்தால் தான் இந்த 3000 கோடி உனக்கு கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் படத்தில் அந்த ஒரு டைலாக் வந்திருக்கும், ஃபேமஸாக வந்திருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மௌலிங் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் அருணாச்சல். நெக்ஸ்ட் நமதப்பானா நான் படையப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ படையப்பானா ஈஸியாக ஞாபகம் வரும், அது ரஜினி படம்னு. அதே மாதிரி அருணாச்சலம்னால ரஜினி படம். அப்போ நமதப்பா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மௌலிங் நேஷனல் பார்க்கும் எங்கே தான் இருக்குங்க, அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோவாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவாவில் வந்து சலீம் அலி பேர்ட் சேஞ்சுரின்னு இருக்குது. இந்த பேர்ட் சேஞ்சுரி நான் ஏன் இந்த டாப்பிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்க் தானே பார்த்துட்ருக்கோம், அதுக்குள்ளே ஏன் பேர்ட் சேஞ்சுரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு டாபிக். நிறைய எக்ஸாம்ஸில் சலீம் அலி பேர்ட் சேஞ்சுரின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சில பேர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறது சலீம் அலி நேஷ்னல் பார்க். ஆனால் கோவாவில் இருக்கிறது சலீம் அலி பேர்ட் சேஞ்சுரி. இந்த 2 பேரில் இருக்க கன்ஃபியூஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி வந்து ஆன்சர் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஈஸியாக சார் எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் கடைசி வரையும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவானாலே என்ன ஃபேமஸ், பீச்னாலே அங்கே இருக்கிறது தண்ணி தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ பறவைகள் எதை தேடி தாங்க வரும்,
தண்ணீரை தேடி தான் வரும். அப்போது பேர்ட் சாங்சுவரி எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சலீம் அலி நேஷனல் பார்க் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது வந்து தண்ணி இருக்கிற இடத்த தேடி பறவைகள் வரப்போது, அதனால் பேர்ட் சாங்சுவரி லொக்கேட்டட் இன் கோவா. நேஷனல் பார்க்குன்றது பூங்கா, ஸோ கொஞ்சம் காடு மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அதனால தான் அது எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேர்ட் சாங்சுவரி அண்ட் நேஷனல் பார்க். சலீம் அலின்னு ஒரே பேர் தான் இருக்கும், ஆனால் ரெண்டுத்துலையுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மொல்லம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோவா ஆல்ரெடி நான் ஃபேமஸ் ஃபார் பீச்னு சொல்லிட்டேன்னா, தண்ணீரை எவ்வளோ மொல்லனாலும் கடல்லேருந்து தண்ணி குறையுமா? டெஃபினட்டாக குறையவே குறையாது. அப்போ மொல்லம் நேஷனல் பார்க் எங்கே தாங்க இருக்குது? கோவா. ஸோ தண்ணீரை மொல்ல குறைய போகிறதில்ல, அது எங்கே தான் இருக்குது? கோவாவில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ்னும் போதே பேர்லேயே இங்கே பாருங்கள், கிரேட் இமாலயன் நேஷனல் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட, யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ பேர்லேயே இருக்குது இமாலயன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டேரெக்டாக சின்ன குழந்தை கூட சொல்லிவிடும் இமாச்சல் பிரதேஷ் தான் இருக்குன்னுட்டு. நெக்ஸ்ட்டு பின் வேலி. இப்போ இமயமலை இருக்கிறதுல மிகப்பெரிய மலை, அதை பின்னால் கொடுத்தா பின் என்ன ஆகும்? வளைஞ்சிடும். ஸோ பின் வேலி அப்படின்றது எங்கே தான் இருக்குது? பின் வேலி நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் இமாச்சல் பிரதேஷ். நல்லா கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்குங்க, வேலின்றது 2 இடத்துல இருக்குது. வேலி, அந்த வேலி 2 இடத்துல இருக்கும். எங்கன்னா ஒன்று சைலண்ட் வேலி, இன்னொன்று பின் வேலி. சைலண்ட் வேலி இருக்கிறது வந்து கேரளாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைலண்ட் வேலி வந்து கேரளா, இது பின் வேலி. அதனால தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு படிக்க சொல்கிறேன் உங்களை. கேரளாவில் இருக்கிறது சைலண்ட் வேலி, இங்கே இருக்கிறது பின் வேலி. பின்னை வச்சு இமயமலையை குத்தினா தான் வளையும், ஓகேங்களா? ஸோ பின்னு வளைஞ்சு போயிடும். ஸோ பின் வேலி லொக்கேட்டட் இன் இமாச்சல் பிரதேஷ். அடுத்தது கங்கா, கிர்கங்கா நேஷனல் பார்க். அப்படின்னா கங்கை எங்கேருந்துங்க உற்பத்தி ஆகுது? இமயமலையிலேருந்து தானே உற்பத்தி ஆகுது. ஸோ கிர்கங்கா, அதுவும் எங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு? இமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு சிம்பல் பார்ரா. இது நல்லா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையில் நிறைய பேர் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அங்கே சுற்றுலா போகும்பொழுது என்ன பண்ணுவீங்க? மலை ஏறுவாங்க, மலை ஏறும் சாகசம்லாம் புரிவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி போகிறவங்க சில பேர் மிஸ் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ரீசெண்டாக இமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னா, ஜிபிஎஸ் கருவியை பொருத்திக்கிட்டு தான் இங்கே வந்து இமயமலை ஏறணும் அப்படின்ற சட்டமே போட்டிருக்காங்க. ஸோ சிம்பல் பார்ரா, அது எதுக்கு? இதை எப்படி சார் அதோட லிங்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை ஏறும் போது நம்ம வழி தவறி செல்வது வந்து என்ன நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி வழி தவறாமல் இருக்கணும்னா இமயமலையில் நிறைய சிம்பிள்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அந்த சிம்பிள்ஸை ஒழுங்காக பார்த்துட்டு போனாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? மலையை வந்து வெற்றிகரமாக ஏறி சாதனை பண்ண முடியும். ஸோ சிம்பிளை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல மாதிரி வைக்கலாம், சிம்பல் பார்ரா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தர்கில்லா. இது வந்து முக்கியமான நேஷனல் பார்க் இல்லை, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டர்கில்லா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, ஹிண்டர்னா என்ன? கொஞ்சம் இந்த சென்ஸில் எடுத்துக்காதுங்க. ஹிண்டர்னா கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறது. ஸோ வழி தெரியாமல் நிறைய பேர் காணாமல் போய் இன்னும் வரையும் கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இண்டர்கில்லா, வழி தெரியாமல் போயிருக்கிறாங்க இமயமலையில் போகும்போது. ஸோ இண்டர்கில்லா நேஷனல் பார்க் எங்கே தான் இருக்குது? இமாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. அப்போது இமாச்சல் பிரதேஷில் என்னென்ன மாதிரியான நேஷனல் பார்க்லாம் இருக்குது? இமாலயன், ஸோ பேர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பின் வேலி, பின்னில் குத்துனா வளைஞ்சிடும். அதுக்கடுத்தது கிர்கங்கா, கங்கானாலே இமயமலையிலேருந்து தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இமயமலை ஏறும்போது ஒழுங்கான சிம்பிளை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஹிண்டர், காணாமல் போய் நிறைய பேரை கொண்டு கூட இருக்காங்க. ஓகே, அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஜம்மு காஷ்மீர். இதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சலீம் அலி நேஷனல் பார்க்னா எங்கே இருக்கும்னு சொல்லிட்டேன், ஜேகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். சலீம் அலி பேர்ட் சாங்சுவரினா எங்கே இருக்கும்னு சொன்னேன், கோவாவில் இருக்கும்னு சொன்னேன். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை இன்னொரு முறை இந்த ஸ்லைடையும் நான் எழுதி போடுறேன். சலீம் அலி பேர்ட் சாங்சுவரி, பறவைகள் தேடி போவது தண்ணீரை, அதனால் அது லொக்கேட் ஆகிருக்கிறது என்ன? கோவா. ஆனால் இங்கே இருக்கிறது சலீம் அலி நேஷனல் பார்க், அது வந்து என்பி, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. நெக்ஸ்ட் எமிஸ். எமிஸ்னாலே என்னங்க? எமிஸ்பியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாதி. எமிஸ்பியர்ன்றது அரைக்கோளம், ஆமாம் தானுங்களே, பிரிக்கிறது. ஸோ அரைக்கோளம்ன்றது பிரிக்கிறது. ஸோ அந்த அரைக்கோளம் பிரிக்கும் பொழுது நம்மையும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் எது இருக்குது? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது. அப்போ எமிஸ்னா நம்ம இங்கே என்ன சென்ஸில் எடுத்துக்கலாம்? பிரிக்கிறதுன்ற சென்ஸில் எடுத்துக்கலாம், அரைக்கோளம், பாதியாக பிரிக்கிறது. ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் டச்சிங்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இப்போ தான் கேன்சல் பண்ணாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். தட் மீன்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும், ஆனால் இந்தியா கூட கொஞ்சம் தொடர்பு அற்று இருக்கும், கொஞ்சம் டச்சிங்கில் இல்லாமல் இருக்கும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ டச்சிங்கில் இல்லாமல் இருக்கும். ஸோ டச்சிங்கில் இல்லாத இருக்கிறதுனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டச்சிங்கம் நேஷனல் பார்க் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் கிஷ்ட்வார். வார் எங்கெங்க நடக்கும்?
நமக்கு நல்லா தெரியும் நம்ம இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக எல்லா வாருமே எங்கே தான் நடந்துட்டுருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நடந்துட்டுருக்கு ஸோ கிஷ்ட் வார் நேஷனல் பார்க் எங்கே தான் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை என்னென்ன ஞாபகம் வச்சுக்கலாம் சலீம் அலி ஹெமிஸ்னா பிரிக்கிறது நம்மளை பிரிக்கிறது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டச்சிங்கம்னா நம்ம கூட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருந்து டச் இல்லாமல் இருந்தாங்க டச்சிங்கம் நெக்ஸ்ட் வார்னா என்னது வார் நடக்கக்கூடிய இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்தது ஜார்க்கண்ட்ங்க ஒன்று தான் இருக்குது பெட்லா பெட் வச்சு விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் பெட் வச்சு விளையாடுறீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க கப்பு கொடுப்பாங்க கப்புனா நம்ம என்ன சென்ஸ் எடுத்துக்கிறோங்க ஜார் கப்பை நம்ம ஜாருன்னு எடுத்துக்கிறோம் அப்போ பெட்லா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் ஜார்க்கண்ட் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மணிப்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நேஷ்னல் பார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெய்புல் லாம்ஜோ ஒன்று தான் அங்கே இருக்குது ஸோ இருக்கக்கூடியதுலேயே உலகத்திலேயே ஒரே ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் ரொம்ப முக்கியம் அதனால் இதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கெய்புல் லாம்ஜோ நேஷனல் பார்க் லொக்கேட்டட் என்னன்னு கேட்டிருக்கான் ஸோ இருக்கக்கூடிய ஒரே ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அதாவது நாலா பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு நேஷனல் பார்க் தான் இது கெய்புல் லாம்ஜோ ஸோ இதுக்கான க்ளூலாம் எதுவும் இல்லை அது பேரே பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் கெய்புல் லாம்ஜோ லொக்கேட்டட் இன் மணிப்பூர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா ஸோ மேகலான்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு பல்பம் சாப்பிட்றதுனா ரொம்ப ஆசை இதுதான் இதோட க்ளூவே பல்பம் அதை என்னென்னு பண்ணணும்னா நொறுக்குன்னு சாப்பிடணும் நொக்ரெக் ஓகேங்களா ஸோ மேகாலயா பால்பக்ரம் நேஷனல் பார்க் அண்ட் நொக்ரெக் நேஷனல் பார்க் ஸோ அதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் மேகலான்னு ஒரு கேர்ள் இருக்காங்க அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க பல்பம் எப்படி சாப்பிட்றாங்க பல்பத்தை நீங்கள் சின்ன வயசுலலாம் எல்லோரும் தின்ன பழக்கம்லாம் இருக்கும் ஸோ எப்படி சாப்பிட்ருப்பீங்க நொறுக்குன்னு சாப்பிட்ருப்பீங்க ஓகேங்களா மேகலான்ற கேர்ள் பல்பத்தை நொறுக்குன்னு சாப்பிட்ருப்பாங்க அப்போ பால்பக்ரம் நேஷனல் பார்க் அண்ட் நொக்ரெக் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் மேகாலயா அடுத்தது நாகாலாந்து ஸோ நாகாலாண்டில் இருக்கக்கூடியது ஒன்று தாங்க நட்டாங்கி அப்படின்னா என்ன மீனிங்னா நாட்டியக்காரின்னு அர்த்தம் ஓகேங்களா நட்டாங்கினா நாட்டியக்காரி பாம்பு டான்ஸ் ஆடுவீங்களா நாகாலாந்து ஸோ நட்டாங்கினா நாட்டியக்காரின்னு அர்த்தம் நம்மளாம் என்ன டான்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும் என்ன டான்ஸ் பார்த்துருப்பீங்க நாகம் பாம்பு டான்ஸ் பார்த்துருப்பீங்க நாகினி சீரியல் எல்லோரும் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நாகினி சீரியலில் எல்லோரும் பாம்பு டான்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ நட்டாங்கி நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் நாகாலாந்து பாம்பு டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நட்டாங்கி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் நல்லா பாருங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெசர்ட் எங்கெங்கே இருக்குது ராஜஸ்தானில் தான் இருக்குது அப்போ டெசர்ட் நேஷனல் பார்க் ஆல்சோ லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் டெசர்ட்டில் போர் போட்டால் தண்ணி வருமா வராது ஸோ ராந்தோம்போர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 க்ளூ கொடுத்துருக்கேன் டெசர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ராஜஸ்தானில் இருக்குன்னு அப்போ டெசர்ட் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் நெக்ஸ்ட்டு டெசர்ட்டில் போர் போட்டால் என்ன வராது தண்ணி சத்தியமாக வராது ஸோ ராந்தோம்போர் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் அடுத்து மவுண்ட் அபு இந்த மலையும் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் தான் அப்போது பேர்லேயே இருக்குது அதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குன்னு அப்போது மவுண்ட் அபு நேஷனல் பார்க்கும் எங்கே தான் இருக்குது ராஜஸ்தான் அப்போ இது மூணுமே ஈஸி தான் என்னென்னது டெசர்ட் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் மவுண்ட் அபுன்ற மலையும் ராஜஸ்தானில் தான் இருக்குது டெசர்ட்டில் போர் போட்டால் தண்ணி வராது அதுவும் ராஜஸ்தானில் இருக்குது நெக்ஸ்ட்டு கேலிடா இதை வந்து கேலடியோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேர் இருக்குது ஆனால் நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோனோ என் பேச்சை கேளுடா என் பேச்சை கேட்டு சரிக்கா இப்போ வந்து யாராவது ஒரு எல்டர் பர்சன் ஒரு லேடி வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க என் பேச்சை கேளுடா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுப்பீங்க சரிக்கான்னு கொடுப்பீங்க அப்படி மாதிரி என் பேச்சை கேளுடா அப்படின்னு சொல்லும் போது எதிர்த்து பேசாமல் சரிக்கான்னு போனால் நீ எப்படி இருக்கலாம் ராஜா மாதிரி இருக்கலாம் இல்லைனா எப்படி என்ன பண்ண முடியும் நாசமாக தான் போக முடியும் ஸோ கேளுடா என் பேச்சை கேளுடா அதை எதிர்த்து பேசாமல் சரிக்கான்னு போனோம் அப்போ கேலடியோ நேஷனல் பார்க் அண்ட் சரிஸ்கா நேஷனல் பார்க்கும் எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்போ ராஜஸ்தானை பொறுத்தவரை 5 நேஷனல் பார்க் இருக்குது முக்கியமாக ஒன்று என்னென்னது டெசர்ட் மவுண்ட் அபு ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்கிறன்ற காரணத்தினால ராஜஸ்தான் நெக்ஸ்ட் டெசர்ட்டில் போர் போட்டால் தண்ணி வராது ஸோ ராந்தோம்போர் அடுத்தது கேலிடா சரிக்கா ஸோ கேலடியோ சரிஸ்கா ரெண்டுமே எங்கே தான் இருக்குது ராஜஸ்தான் அடுத்தது நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தீவான அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் என்னென்ன மாதிரி நேஷனல் பார்க்லாம் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டன் இந்த பட்டன் வந்தாலே அது எங்கே தான் இருக்குது அந்தமான் நிக்கோபார் தான் ஸோ நார்த் பட்டன் சவுத் பட்டன் மிடில் பட்டன் இந்த மாதிரி எந்த ஹைலைன் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் அதோட பேர் எங்கே தான் அந்தமான் தான் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் சுதந்திரத்துக்காக உழைச்சவங்க ஒருத்தர் மகாத்மா காந்தி இன்னொன்று ராணி ஜான்சி மெரைன் நேஷனல் பார்க் மகாத்மா காந்தியும்
ராணி ஜான்சி லக்ஷ்மிபாயும் நம்மக்கிட்ட நிறைய நமக்காக சுதந்திரத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்தியாவில் எந்த நேஷனல் பார்க்குக்கும் அவங்க பேர் கிடையாது. இந்தியாவை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபாரில் தான் அவங்களுக்கு அந்த நேஷனல் பார்க்குக்கு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே இந்திய தேச தலைவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் எங்கே தான் இருக்குது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஹைலேண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கேம்ப்பெல், எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் இது வந்து ஒரு ஃபேமஸான ஃபங்க்ஷன். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா எதில் வருவார்? ஒரு பெல் அடிச்சுட்டு ஒரு வண்டியில் தான் வருவார். அந்த வண்டியில் எதை கட்டியிருப்பாங்க? மான், அந்த மான். ஓகேங்களா? கேம்ப்பெல் பே எல்லாம் பெல்லு கட்டிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா எதில் வருவாருங்க? மான் ஓட்டிட்டு வர ஒரு சேரட்டில் தான் வருவார். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போது சிக்கிமில் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான நேஷ்னல் பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு மிக்சட் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாரம்பரியமிக்க இடம். இந்த கஞ்சன்ஜங்கா தான் இருக்கிறதுல இந்தியாவிலே மிக உயரமான மலை சிகரம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இமயமலைன்றது உலகத்தில் இருக்கக்கூடியது. கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் மிக உயரமான மலை சிகரம். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கஞ்சன்ஜங்கான்னும் போது நம்ம கஞ்சான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கஞ்சா பிடிச்சா போலீஸ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிக்கிடுவீங்க. ஸோ கஞ்சன்ஜங்கா சிக்கிம். கஞ்சான்றது ஒரு தப்பான ஒரு இது. ஸோ அது பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போலீஸ்கிட்ட சிக்கிடுவீங்க. சிக்கிம். ஸோ கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் சிக்கிம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும், முதுமலை, முக்குர்த்தி, கிண்டி சென்னையில் தான் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா நம்மளுடைய இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச பேர்கள் தான். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் பார்க் மட்டும்தான். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அண்ணாமலை நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த பேர்லாம் கேட்டிருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு இன்னொரு முறை இதை படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னென்ன பேருங்க? முதுமலை, முக்குர்த்தி, இந்திரா காந்தி, கிண்டி, கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த 4 பேருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தான்? இந்திரா காந்தி நேஷனல் பார்க் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தெலுங்கானாவில் பொறுத்தவரை என்ன பாருங்கன்னா, இங்கே பாருங்கள், பிரம்மானந்தம் ரெட்டின்னு வந்தாலே நீங்கள் தெலுங்குன்னு பிடிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மானந்தம்னு ஒரு காமெடி ஆக்டர் இருக்கான், எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? படத்துலலாம் நடிச்சிருப்பாரு. ஸோ பிரம்மானந்தம்ன்றவரும் ஒரு தெலுங்கு ஆக்டர் தான். ஸோ பிரம்மானந்த ரெட்டி நேஷனல் பார்க் எங்கே தான் இருக்குது? தெலுங்கானா. நெக்ஸ்ட்டு மிருகவாணின்னும் பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது ஒரு ராகம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரவாணி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு மியூசிக் டைரக்டர். எல்லாருக்குமே நல்லா தெரியும், தெலுங்கில் வந்து ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் கீரவாணி. ஸோ இவர் என்ன படம் பண்ணியிருக்காருன்னா மகதீரான்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே கீரவாணின்னு முடியுதா? ஒரு மியூசிக் டைரக்டர். இங்கே மிருகவாணின்னு முடியுதா? இவங்க 2 பேரும் பிரதர்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரவாணி, மிருகவாணி. ஸோ மிருகவாணி நேஷனல் பார்க்கும் எங்கே தான் இருக்குது? தெலுங்கானாவில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திரிபுரா ஸ்டேட்டில் இருக்கிறது தாங்க. ஸோ இதில் வந்து 2மே வந்து ஒரு விலங்கோட பேர் தான். ஒன்று பைசன், ஒன்று லெப்பார்ட். ஸோ பைசன்னா எல்லாருக்குமே தெரியும், என்னங்க? காட்டெருமை. நெக்ஸ்ட்டு லெப்பார்ட்னா என்னது? சிறுத்தை புலி. ஸோ இது 2மே உங்கள் எதிரில் வந்து நின்றுட்டு கொஞ்சம் திரும்பி பாடுறா அப்படின்னா கூட திரும்ப மாட்டீங்க. ஆமாம் தானே? திருப்புரானா கூட என்ன பண்ண மாட்டீங்க? திரும்ப மாட்டீங்க. ஸோ பைசன் அண்ட் லெப்பார்ட் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் திரிபுரா. நெக்ஸ்ட்டு யூபி, உத்தரப்பிரதேஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூத்வா அப்படின்னு 2 பேர் இருக்குது நம்மக்கிட்ட. தூத்வாவில் ஒரு டேம் இருக்குது. நெக்ஸ்ட்டு தூத்வாவில் ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. தூத் அப்படின்னாலே என்னங்க? பால். இந்த வார்த்தை கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஆதவன் படம் பார்க்கும்பொழுது வடிவேல் வந்து ஜிகர்தண்டா தூதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ தூதுனாலே என்னது? பால் இதில் தான் தருவீங்க, சட்டியில் தான் தருவீங்க. ஸோ பாலுன்றது ஒரு லிக்விட் ஐட்டம். ஸோ டேம்லேயும் என்ன தான் இருக்க போகுது? லிக்விட் ஐட்டம் தான் இருக்க போகுது. ஸோ தூத்வா டேம், பால், தூத்னா பாலுன்னு சொல்லிட்டேன், அது ஒரு லிக்விட் ஐட்டம் சொல்லிட்டேன். டேம்லேயும் இருக்க போகிறது ஒரு லிக்விட் ஐட்டம் தான். அப்போ தூத்வா டேம் தான் எங்கே இருக்கும்? சத்தீஸ்கரில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக படிச்சுக்கோங்க. அதனால தான் 2த்தையும் ஒரே ஸ்லைடில் சொல்லிட்டு இருக்கேன். நேஷ்னல் பார்க் நான் ஷார்ட்டில் எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? என்பின்னு எழுதலாம்னு சொன்னேன். அப்போது தூத்வா என்பி லொக்கேட்டட் இன் யூபி. ஸோ என்பினா யூபி, தூத்வா. ஓகேங்களா? தூத்வா டேம்னா எங்கே இருக்குது? சத்தீஸ்கரில் இருக்குது. தூதுன்றது பாலுன்னு சொல்லிட்டேன், இது ஒரு லிக்விட் ஐட்டம்னு சொல்லிட்டேன். ஸோ டேமில் இருக்கிறது ஒரு லிக்விட் ஐட்டம் தான். ஸோ பாலை வந்து வடிவேல் அந்த அப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலை வந்து வடிவேல் அதில் சின்ன சின்ன சட்டியில் தான் வாங்கி குடிப்பார். ஸோ சத்தீஸ்கரில் தான் தூத்வா டேம் இருக்குது. தூத்வா நேஷனல் பார்க்குன்றது என்பி. ஸோ என்பி லொக்கேட்டட் இன் யூபி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கர்நாடகாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து காவேரி ரிவர்.
ஸோ காவேரி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? குடேரமுக், குடகுமலைன்னு சொல்லுவோம்ல, குடகுமலையிலிருந்து தான் காவேரி உற்பத்தி ஆகுது. ஸோ குடேரமுக் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. நெக்ஸ்ட்டு காவேரி உருவானதுடைய கதை எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து. அகத்தியர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், கமண்டலத்தில் காவேரி அடைச்சி வச்சுட்டு இருப்பார். அந்த கமண்டலத்தை வந்து பிள்ளையார் வந்து காக்கா ரூபத்தில் மாறி தட்டி விட்டதுனால அந்த ஹோல்ல இருந்து தண்ணி வெளியே வந்துடும். வெளியில் வந்தோடனே தான் அது காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், நாகர் ஹோல், அவர் கமண்டலத்திலிருந்து ஒரு சின்ன ஹோல் வழியாக தண்ணி வெளியே வந்துருச்சு விநாயகர் தட்டி விட்டு. அதனால அதுதான் என்னவாச்சு, காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுச்சு. அப்போ குடகுமலையில் அகத்தியர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கமண்டலத்திலேருந்து தட்டி விட்டதுனால தான் காவேரின்ற ஒன்று உருவாச்சு. ஸோ நாகர்ஹோல் குடேரமுக் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. ஸோ குடகுமலை, கமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹோல் நாகர்ஹோல். நெக்ஸ்ட்டு அன்ஷிகா மோத்வானி, எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோயின்ங்க அன்ஷிகா மோத்வானி. அன்ஷிகா மோத்வானி வந்து காரில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காரில் கர்நாடகா போயிட்டு இருந்தாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் ஷூட்டிங்காக போனாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அன்ஷி நேஷனல் பார்க். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அன்ஷிகா மோத்வானி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அன்ஷிகா மோத்வானி காரில் பெங்களூருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நடித்த படத்தினுடைய பேனரை வந்து என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறதை பார்த்துட்டாங்க. ஐயோ, என்ன நம்ம பேனரை கட் பண்ணுறாங்க, இனிமேல் வந்து நான் கன்னடா ஃபிலிம்ஸில் எதுலேயுமே நடிக்க மாட்டேன், உங்களுக்கு எனக்கும் இல்லை பந்தம் எல்லாம் போச்சு, பந்திப்பூர். ஓகேங்களா, இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இதுக்கு நான் வேறு ஸ்டோரி யோசிச்சு வச்சுருந்தேன், அது இப்போ வேண்டாம். ஓகே, அன்ஷிகா மோத்வானி எங்கே போயிட்டு இருந்தாங்க, காரில் பெங்களூர் போயிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பேனரை வந்து அவங்க நடித்த படத்தினுடைய பேனரை கட் பண்ணுறதை பார்த்தோன்னே உங்களுக்கு எனக்கும் இல்லை எந்த பந்தமும் வேணாம், இனிமேல் நான் கன்னடா ஃபிலிம்ஸில் எதுலையுமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ பந்திப்பூர், பேனர் கட்டா, அன்ஷிக் நேஷனல் பார்க், இது மூணுமே எங்கே தான் இருக்குது, கர்நாடகாவில் தான் இருக்குது. ஓகே, சத்தீஸ்கர் தான் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதில் வந்து இந்திரவதின்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த இந்திரவதி குருவை காசிக்கு போக வேண்டிய ஒரு குருவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா பாருங்கள், காசி குரு. ஸோ இந்திரவதி காசிக்கு போக வேண்டிய ஒரு குருவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அந்த குரு தன்னுடைய பேரை சஞ்சய்ன்னு மாற்றிக்கிட்டார். ஸோ தம் வீட்டுக்காரோட கேங்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, கேங்கான்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அவங்க வீட்டுக்கார் பர்செல்லாம் காலி பண்ணி கடைசியில் இந்திரவதி அவங்க வீட்டுக்காரை எதை தூக்க வச்சுட்டாங்க, சட்டி தூக்க வச்சுட்டாங்க. பழையபடி முனிவராக இருக்கும் போது சட்டி வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்தார். சரி, கொஞ்சம் மாடர்னாக பேரெல்லாம் மாற்றிட்டு நல்லா வெளியே போகலான்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் கேங்காக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் திருப்பி என்ன தான் தூக்க வச்சுருக்காங்க, சட்டி தான் தூக்க வச்சுருக்காங்க. So Indravati National Park and Guru Ghasidas National Park, Kangar Valley National Park located in Chhattisgarh. Next நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. இதில் நல்லா பாருங்கள், ஆர்யா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீரோ வந்து ஆர்யாவை வந்து சுல்தான் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு புக் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ கால் சரியானவுடனே நம்ம திருப்பியும் படத்தினுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். சுல்தான் ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ரஜினியை வச்சு பிளான் பண்ணது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் எடுக்கல தான் உண்மை. ஸோ இப்போ அதுக்காக ரீசெண்ட் ட்ரெண்டில் உள்ள ஒரு நடிகரை கூப்பிட்டுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யாவை சுல்தான் படத்தில் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கால் உடஞ்சி போச்சு. என் கால் சரியானவுடனே நான் வந்து உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹரியானா சுல்தான்பூர் கால்சர். ஸோ கலேசரும் சுல்தான்பூர் நேஷனல் பார்க்கும் லொக்கேட்டட் இன் ஹரியானா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குஜராத், கூஜா. ஓகேங்களா, கீர், பாதாம் கீர் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கூஜாவாக வாங்கி குடிப்பீங்கள்ல. ஸோ கூஜா தூக்கிட்டு போயிடுவீங்க. ஸோ கீர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த கீர் நேஷனல் பார்க் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் லயன்ஸ்க்காக. நம்ம இந்தியாவிலே ஏஷியாட்டிக் லயன்ஸ் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கீர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் தான். ஸோ கீர் located in Gujarat. இப்போ பாதாம் கீர், கூஜா. நெக்ஸ்ட் பிளாக் பக். ஓகேங்களா, பிளாக் பக், பிளாக் ஷீப் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ இது பக்குன்றது வந்து ஒரு மான் வெரைட்டியை சேர்ந்தது தான். ஸோ பிளாக் ஷீப் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, கல்பிரிட், யாராவது கூட்டத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருப்பாடுன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு கூஜா தூக்குற மாதிரியே தூக்கி கூட்டத்தில் ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கும்ல. ஸோ பிளாக் பக்குன்றதும் கூஜா, அந்த கூஜாவோட ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பிளாக் பக். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மெரைன் நேஷனல் பார்க். மெரினா கடற்கரை போனீங்கன்னா நிறைய கூஜா ஐட்டம்ஸ் விற்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ இப்போ 3 ஃபாரஸ்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க், ஒன்று பிளாக் பக், இன்னொன்று மெரைன். இது எல்லாமே லொக்கேட்டட் இன் குஜராத். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரளா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேரளாவில் சைலண்ட் வேலின்னு ஒரு நேஷனல் பார்க் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு வேலி சொன்னது, என்ன வேலி,
பின் வேலி. ஸோ பின் எடுத்து இமயமலையை கூத்துனா வளைஞ்சிரும்னு சொன்னேன். ஸோ பின்னுன்றது இமாச்சல் பிரதேஷில் இருக்குன்னு சொல்லிட்டேன். சைலண்ட் வேலி கேரளா தான் ஒரு அமைதியான ஒரு நகரம் சொன்னேன். அதனால் சைலண்ட் வேலி லொக்கேட்டட் இன் கேரளா. ஓகேங்களா, சைலண்ட் வேலி லொக்கேட்டட் இன் கேரளா. நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி நம்மளை சுற்றி தமிழ்நாட்டை சுற்றி ஒரு 4 ஸ்டேட் இருக்குங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா. இந்த 4 பேரில் 4 ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்க வச்சோன்னா யார் பேசுகிறது உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே சொல்லலாம் கேரளாவில் தான். ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட ரிசம்பிள்ஸ் டு தமிழ் லாங்குவேஜ். ஆமாம் தானுங்க, தமிழ் மாதிரியே பேசக்கூடிய மலையாளம் வந்து தமிழ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தோட பேருமே வந்து ஏறத்தாழ தமிழ் பெயர்கள் தான். ஆனால் இது எதுவுமே எங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ அது வேறு எங்கே தான் இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்கும். பாம்படம், இறைவிக்குளம், மதிக்கெட்டான், ஆனைமுடி, பெரியார், இது எல்லாமே தமிழ் பெயர்கள், அதுவும் தூய தமிழ் பெயர்கள். இது எல்லாமே தமிழ்நாட்டில் இல்லைன்னா அதோடைய பேர்லாம் எங்கே தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ பாம்படம், இறைவிக்குளம் நேஷனல் பார்க், மதிக்கெட்டான் சோலா நேஷனல் பார்க், ஆனைமுடி நேஷனல் பார்க், பெரியார் நேஷனல் பார்க் அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் ஆல் ஆர் லொக்கேட்டட் இன் கேரளா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒடிஷா. ஒடிஷாவில் வந்து கனிகா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிகான்னு ஒரு ஹீரோயின் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 2 படம் மட்டும் சொல்கிறேன். அவங்க வந்து 5 ஸ்டார் படத்தில் நடிச்சிருப்பாங்க. 5 ஸ்டார்னு ஒரு படம் இருந்தது. நெக்ஸ்ட் வரலாறுன்னு அஜித் ஒரு மூவி வந்திருக்கும். அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அஜித்துக்கு வந்து பேரா பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அமலா போலோட தங்கச்சி சிமிலிபாலை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், உண்மையிலே அப்படி இருக்காங்களான்லாம் கேட்டுறாதீங்க. கனிகா அண்ட் தென் அமலா போலோட தங்கச்சி சிமிலிபால், இவங்க 2 பேரும் ஒரு மூவி பண்ணுறாங்க. அதோட ஷூட்டிங் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, ஓடி போய் பார்க்க தான் செய்வீங்க. ஸோ ஒடிஷா. ஸோ கனிகா, பிட்டார் கனிகா நேஷனல் பார்க் அண்ட் சிம்லிபால் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் ஒடிஷா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் பொறுத்தவரையும் வேஸ்ட், இதுதான் நம்மளுடைய வார்த்தையே. ஸோ வேஸ்ட்டான பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிங்காலியா நேஷனல் பார்க், இதை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சிங்காலியா நேஷனல் பார்க்னா சிங்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டில் சிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னதான் சிங்கம் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் காட்டுக்கே ராஜா அவர் தான். அவரை போய் வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ சிங்காலியா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் எங்கே தான் இருக்குது, வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு ஜலதப்பரா, ஜல்தாபாரா. நம்ம என்ன சொல்லலாம், ஜல்தா ஜல்தா. ஜல்தானா என்னென்னு அர்த்தம், போ ஜல்தி ஜல்தி போன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ உங்கள் வீட்டாண்டைக்கு ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பொருள் விற்கிறாங்க, ஹிந்திக்கார் வந்து விற்கிறாங்க ஏதாவது ஒரு பொருள், ஆனால் அது பயனுள்ள பொருளாக இருக்காது, வேஸ்ட்டான பொருளாக இருக்கும். அந்த வேஸ்ட்டான பொருளை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜல்தி ஜல்தி, எந்த வார்த்தையும் தெரியாது, சும்மா அதையாவது சொல்லுவீங்களா, ஜல்தி ஜல்தி. ஸோ வேஸ்ட்டான பொருள் விற்க வர ஒரு வடநாட்டவரை என்ன பண்ணுவீங்க, ஜல்தி ஜல்தி போ இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லுவீங்களா, ஜலதப்பரா. அடுத்தது கொருமுரா, கொருமாரா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குருமரா நேஷ்னல் பார்க். இதை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குரு நான் தான் இப்போ உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறதுனால நான் சொல்கிறத நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக தானே போய் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, குரு நான் சொல்கிறத நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அது எங்கே தான் போய் முடியும், வேஸ்ட்டாக தான் முடியும். ஸோ கொருமரா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் 3 இருக்குது. ஜல்தாபாரா, வேஸ்ட் பொருளை விற்க வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஜல்தான்னு சொல்லுவீங்க. சிங்கம் என்ன தான் வேஸ்ட்டான அனிமலாக இருந்தாலும் அது காட்டுக்கு ராஜா. நெக்ஸ்ட்டு குருமரா, நான் குரு சொல்கிறத மறந்துட்டிங்கனாலும் அது வேஸ்ட்டாக தான் போய் முடியும். ஸோ பக்ஸா டைகர் ரிசர்வ், ஜலதபரா நேஷனல் பார்க், குருமரா நேஷனல் பார்க், சிங்காலியா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் முக்கியமான ஒன்றும் கூட. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மத்திய பிரதேஷ், ஒரு முக்கியமான ஸ்டேட்டில் உள்ள நேஷனல் பார்க். ஏன்னா இதில் தான் அதிகமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3மே வந்து ஒரு சிமிலர் டோன்ஸை சேர்ந்தது தான். பன்னா, கன்னா, பெஞ்ச். ஸோ இந்த 3 நேஷனல் பார்க்குமே மத்திய பிரதேஷ். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பெஞ்ச் நேஷனல் பார்க் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய நேஷனல் பார்க்கும் கூட. ஸோ பெஞ்சு, கன்னா, பன்னா இந்த 3 நேஷனல் பார்க்கும் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். புரியுதுங்களா? எல்லாமே ஏன்னா சிமிலர் டோன், அதனால தான் இதுக்கு ஷார்ட்கட்லாம் இல்லை. கன்னா, பன்னா, பெஞ்ச். நெக்ஸ்ட்டு மாதவ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதவ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் பாருங்கள், எல்லாமே எப்படி இருக்குது, மத்திய பிரதேஷ் மாதிரி தானே இருக்குது. MADHA, இங்கே அங்கே பாருங்கள் MADH. ஸோ ஓகே, மாதவ் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ், பேரில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி. நெக்ஸ்ட்டு சஞ்சய் நேஷனல் பார்க். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சஞ்சய்னு கஜினி படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, சூர்யா வந்திருப்பார்.
ஸோ கஜினி படத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் வராரு, இந்தியாவுக்கு வராரு, ஃபோன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரலில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரல் அளவுக்கு உயரணும். தட் மீன்ஸ் மத்தின்றது சென்ட்ரல் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், அதுக்காக தான் கதையில் வரணுமேன்றதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக உயரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே அவருக்கு அசின் கூட ஏற்பட்ட ஒரு பந்தத்தினால பந்தாவ்கர் வானளவுக்கு உயர வேண்டிய அவர் கடைசியில் கம்பெனி இழுத்து சாத்திட்டு கிளம்பிட்டார். ஓகேங்களா? ஸோ சஞ்சய் இங்கே வந்து ஒரு செல்ஃபோன் கம்பெனி ஆரம்பித்து மத்திய அரசில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வராரு. கஜினி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இங்கே வந்து அசின் கூட ஏற்பட்ட ஒரு பந்தத்தினால என்ன ஆகுறாரு, வான அளவுக்கு உயர வேண்டிய அவருடைய கம்பெனி கடைசியில் என்ன ஆயிடுச்சு, சாத்திட்டு கிளம்பிடுறார். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, இப்போ இதில் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பெஞ்சு, கண்ணா, பன்னா மூணுமே சிமிலர் டோன். ஸோ பெஞ்ச் நேஷனல் பார்க், கண்ணா நேஷனல் பார்க், பன்னா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் மாதவன்னும் போது MADH மத்திய பிரதேஷ்னு வருது. ஸோ மாதவ் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் சஞ்சய், பாந்தாவ்கர், வான்விஹார், சாத்புரா. அந்த கதையை சொல்லியிருக்கேன். சஞ்சய் வந்தார், மத்திய அளவில் முன்னேறணும்னு பார்த்தாரு. ஆனால் அசினோட ஏற்பட்ட பந்தத்தினால வானளவு உயர வேண்டிய அவர் கம்பெனி என்ன ஆயிடுச்சுங்க, சாத்திட்டு கிளம்பிட்டார். ஸோ இது எல்லாமே லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க், சாண்டோலி நேஷனல் பார்க், தாதோபா நேஷனல் பார்க், கூகாமல் நேஷனல் பார்க். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். இந்த மகாராஷ்டிராவுக்கான ஒரு கதையை இந்த 4 பேரை வச்சு நீங்கள் யோசித்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சிறந்த கமெண்ட் எங்களால் லைக் செய்யப்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களால் ஒரு 55+ வந்து வித்தவுட் ஆப்ஷனில் ரீகால் பண்ண முடியுது இல்லை உங்களால். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டோம். இதே மாதிரி பல வீடியோக்கள் எங்கள் சேனலில் வரதான் போகுது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸுங்களெல்லாம். எப்பவுமே நீங்களே தான் எங்களை தேடி வருவீங்களா? நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா இனிமேல் நாங்களே உங்களை தேடி வருவோம்.